இன்னைக்கு தனுஷ் அவருடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கக்கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் கதாநாயகி இரண்டு பேருக்குமே வந்து ஒரு காதல் ஏற்படுது. ஸோ காதல் ஏற்பட்டு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கதாநாயகன் தன்னுடைய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுல கதாநாயகனுடைய வீட்டுல வந்து சரி ஓகே இவனுக்குன்னு ஒரு மேரேஜ் ஒன்று பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் வந்து பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஒரு முற்படுறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில தன்னுடைய எக்ஸ் லவருக்கு வந்து மேரேஜ் வந்து நிச்சயிக்கப்படுது. ஸோ அவங்க வந்து ஒரு இன்விடேஷன் வந்து கதாநாயகனுக்கு வந்து வருது. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணாரா இல்லையா, இல்ல இங்க பார்த்த பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைனர் ஸ்டோரி. ஆக்சுவலா வந்து தனுஷ் வந்து அந்த டைட்டில் கார்ட்லயே வந்து சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு சாதாரண ஒரு காதல் கதை தான். நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிலாம் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க தேவையில்லை. ஒரு காதல் கொண்டேன் ரேஞ்சுக்கு இருக்குமா, காதல் கோட்டை, காதல் மன்னன், பூவே உனக்காக அந்த ரேஞ்சுக்குலாம் அந்த படம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அந்த ரேஞ்சுக்குலாம் வந்து படம் இருக்காது. இது ஒரு நார்மலான காதல் கதை அப்படின்றத ஒரு மைண்ட் செட் வந்து ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு பண்ணிடுறாரு. ஸோ அந்த மைண்ட் செட்லயே வந்து நீங்க வந்து படத்தை வந்து நீங்க பார்க்கலாம். முதல்ல அந்த படத்தினுடைய பாசிட்டிவ்லாம் என்ன, நெகட்டிவ்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாம். படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தனுஷினுடைய படங்கள் வந்து பார்த்திருப்பீங்க. அவருடைய முதல் படமான அந்த பவர் பாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு எமோஷனல் டிராமாவா இருக்கும். செகண்ட் படம் ராயன் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் டிராமாவா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோம்காம், அதாவது ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படத்துல தான் வந்திருக்கு. படத்துல எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரொமான்ஸ், காமெடி, எமோஷனல் எல்லா சீனுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஒரு டைரக்டரா வந்து தனுஷ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, நான் வந்து ஒரு டைரக்டர் இருக்கேன் தமிழ் சினிமால அப்படின்ற மாதிரி வந்து உறுதி பண்ணிட்டாரு அப்படின்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லா சுந்தர்சி அப்படின்னு பார்த்தா ஒரு காமெடி, ஒரு பேய், இந்த மாதிரியான ஜானர்ல தான் படம் எடுப்பாரு. ஸோ எல்லாருமே கே சைகுமார் பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலா தான் படம் எடுப்பார். ஸோ எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து உடச்சி எரிஞ்சு அவருடைய 3 படங்களுமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஜானர்ல வெவ்வேறு மாதிரியான ஒரு படங்களை தான் கொடுத்திருக்காரு. ஸோ தனுஷ் வந்து டைரக்டரா வந்து தமிழ் சினிமால இருக்காரு அப்படின்றத வந்து இன்னொரு தடவை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு அடுத்தபடி அந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவான அந்த பவிஷ் தான். ஸோ இவரை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தோணி இருக்கும். படம் பார்க்குற தேட்டர் எல்லாருக்குமே இந்த விஷயம் என்ன தோணி இருக்குன்னா அப்படியே வந்து தனுஷ் மாதிரியே தான் இருக்கு. அவருடைய ஆக்ஷன் ஆகட்டும், அவருடைய அந்த பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து எமோஷனல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த தனுஷ் வந்து அப்படியே வந்து இமிடேட் பண்ற மாதிரியே தான் வந்து அவருடைய ஆக்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க துள்ளுவதோ இளமை அந்த காதல் கொண்டேன்ல ஒரு தனுஷ் இருப்பார்ல, சோ அதை இமேஜின் பண்ணி நீங்க படம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தனுஷ் தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து அவர் வந்து தனுஷினுடைய அக்கா, அதாவது சிஸ்டர் இருக்காங்களா, அவங்களுடைய பையன் தான் வந்து இவர். கிட்டத்தட்ட அவருடைய தாய் மாமா தான் வந்து தனுஷ். ஸோ அதனாலேயே வந்து அவருடைய சாயல் வந்து அவருக்கு பவிஷ்க்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா ஆக்சுவலா வந்து அவர் ஆக்டிங்ல வந்து உண்மையிலே வந்து ரொம்பவுமே ஒரு இது வந்து அவருக்கு வந்து ஒரு முதல் படம் அப்படின்ற மாதிரி வந்து எங்கேயுமே வந்து தெரியல. டான்ஸுமே வந்து பக்காவா ஆடிட்டு இருக்காரு, ரொம்ப ப்ரொஃபஷனலா டான்ஸ் கத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய மிகப்பெரிய பாசிட்டிவ். அது முதல் படத்துல வந்து இப்படி ஒரு ஆக்டிங்கை கொடுத்திருக்காரு அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஜிவி பிரகாஷ் வந்து அந்த படத்திலுடைய இன்னொரு நாயகன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து மியூசிக் வந்து பக்காவா போட்டிருக்காரு. நிறைய சாங்ஸ் அவரே வந்து ஒரு சாங் எல்லாம் பாடி இருக்காரு, கேமியோ ரோலும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து பக்காவா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படம் நடிக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மியூசிக் போட்டாலே வந்து அவர் மிகப்பெரிய ஆளை வந்து வந்துருவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு கேமியோவும் பண்ணியிருக்காரு. அது இல்லாம இன்னொருத்தவங்களும் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. அது யாரு என்னன்றதை வந்து நீங்க ஸ்கிரீன்ல போய் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா படத்தினுடைய கதாநாயகியான அனிகா. ஸோ இவங்களுடைய ஆக்டிங்கும் வந்து ஓகே தான். படத்துக்கு என்ன தேவையோ வந்து அதை வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. படத்தில் வந்து சரத்குமார் இருக்காங்க, சரண்யா இருக்காங்க, புன்வனன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகியான அனிகாவுக்கும் அந்த சரத்குமாருக்குமான ஒரு கான்வர்சேஷன் வரும், அப்பா மகள் அந்த பேசிக்கிறோம். ஸோ அந்த கான்வர்சேஷன் அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சரத்குமார் அவர் வந்து ரொம்ப ஒரு கம்மியான ரோல் தான், ஒரு கேமியா மாதிரி தான். அவர் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் வந்து ஸ்கிரீன்ல வந்து வந்திருப்பாரு. ஸோ அதுக்கு அவர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பக்காவா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ டிராமா, ஒரு காமெடி டிராமா, ஒரு ரொமான்டிக் டிராமா எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்லோவா தான் டிராமா ஆரம்பிக்குது. ஸோ இன்டர்வல்ல தான் வந்து இவர் தன்னுடைய எக்ஸ்க்கான அந்த மேரேஜுக்கு போலாமா வேணாமான்னு முடிவெடுத்து அந்த கிளம்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து படமே ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ டிராமா தான் வருது. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் வந்து படம் வந்து கொஞ்சம் பீக்ல வர்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டிராபேக். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் ஒருத்தவர் இருக்காரு, அதை நான் சொல்லி ஆகணும், மேத்யூஸ் இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலா வந்து தாங்கிட்டு போறாருன்னு சொல்லுவேன்.
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கதாநாயகன பவிஸுக்கும் மேத்யூஸுக்கும் இடையுமான அந்த காம்பினேஷன் வந்து பக்கா வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இடையே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியை விட இந்த மேத்யூஸுக்கும் பவிஸுக்கும் இடையான அந்த கெமிஸ்ட்ரி வந்து உண்மையில வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து மேத்யூஸ் இல்ல அப்படின்னா அந்த படமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்காவா அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆக்டிங் வந்து செம்மையா வந்து பண்ணியிருந்தாரு. அவர் போடக்கூடிய அந்த கவுண்டர்ஸ் காமெடியே வந்து அந்த சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான நடிப்பை தான் வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லியோன் பிரிட்டோ அவர்களுடைய கேமரா ஒர்க் வந்து உண்மையிலே வந்து அதிகமா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொன்னா ஒரு 2K கிட்ஸுக்கான ஒரு லவ் ஸ்டோரி இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படம் தான் இந்த படம். 90s 80s கிடையாது. 2K கிட்ஸ் இந்த ஜென்ரேஷன்ல எப்படி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு ரிச் லுக்ல தான் வந்து படமே இருக்கும். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருடைய கேமரா ஒர்க் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்காவா என்ன தேவை அந்த படத்துக்கு என்ன தேவை எப்படியெல்லாம் காட்டினா அந்த படம் வந்து ரிச்சா இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு ஆங்கிள்ஸ் அந்த மாதிரியான ஒரு கேமரா ஒர்க்கை தான் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்பவுமே வந்து அருமையா இருந்துச்சு. இந்த படம்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னப்பா 100 கோடியில் எடுத்திருப்பாங்க 80 கோடியில் எடுத்திருப்பாங்க இவ்வளவு ரிச்சா இருக்குதா அப்படின்ற மாதிரி தோணும். ஆக்சுவலா எல்லாமே வந்து கேமரா ஆங்கிள் தான் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல வந்து மேலே வந்து கேமராமேன் வந்து அவருடைய வேலையை வந்து பக்காவா பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அது இல்லாம படத்துல வந்து நிறைய வசனங்களுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. சில வசனங்கள்லாம் வந்து கிளாப்ஸே வாங்குச்சு. தேட்டர்ல எந்திரிச்சுலாம் வந்து கிளாப்ஸ் பண்ணாங்க. அதாவது லவர் முக்கியமா ஃப்ரெண்டு முக்கியமா அப்படின்றப்ப கேட்கறப்ப வந்து என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த சீன்லாம் வந்து தேட்டர்ல வந்து எந்திரிச்சு வந்து கைதட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையா தான் அந்த ரைட்டிங் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவர்கள் வந்து அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு வந்துட்டார். அவர் ஒரு டேரக்டரா வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு தான் அவன் சொல்லுவேன். இந்த படம் பார்த்ததுல இருந்து அந்த படம் வந்து ஆகா ஓகோன்னு இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு நார்மலான ஒரு காதல் கதை ஒரு 2K ஜெனரேஷன்ல இப்ப இருக்கிற ஒரு சாதாரண ஒரு லவ் ஸ்டோரி தான். ஸோ அதை ஒரு கொஞ்சம் காமெடி கலந்து கொஞ்சம் ரொமான்டிக் கலந்து எந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் லேக்கிங்லாம் இருக்கு படத்துல வந்து. படம் சூப்பரா அப்படின்னு கேட்டா ஓகே பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க போய் தேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான். நீங்க வந்து கொடுத்த காசு வந்து வேஸ்டா போச்சு அப்படின்லாம் நினைக்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான படம் தான். படத்துல நெகட்டிவ்ஸும் இருக்கு. இந்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே லேக்கிங்கா போதும். செகண்ட் ஹாஃப் மேல தான் என்ன கதை அப்படின்றதே வந்து ஆரம்பிக்கும். லிப்சிங்கே வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்காது. கொஞ்சம் டப்பிங்கே வந்து மிஸ்மேட்சா இருக்கும். ஸோ தேர்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வைக்கணும் அப்படின்றக்காக ஒரு லீட் வைக்கணுமே அப்படின்றக்காண்டி எல்லாம் கிளைமேக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை தான். ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க போய் இந்த வீக்கெண்ட்ல பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஜாலியா போய் பார்த்துட்டு ஜாலியா திரும்பி வரக்கூடிய ஒரு படம் தான். நம்ம அந்த படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான படம் தான். ஸோ படத்தை ஃபேமிலியோட போங்க, ஜாலியா பார்த்துட்டு ஜாலியா வாங்க. படத்துல எந்த ஆபாசம் அந்த மாதிரி எந்த சீனுமே கிடையாது. ஸோ எல்லாரும் குடும்பத்தோட தேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். நன்றி.